ஈது சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓதுகின்ற திருவொற்றியூரிலே ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ பெருமான் வடிவுடையம்மனுடைய திருக்கோயிலிலே நாயன்மார்களுடைய குரு பூஜை மிகவும் அர்ப்பணிப்போடும் பயபக்தியோடும் ஆராதனையோடும் நடக்கின்ற ஒரு அருமையான நிகழ்விலே மிகச் சிறப்பாக வைகாசி மூலத்திலே 4 அற்புதமான நாயன்மார்களுடைய குரு பூசையை காண இருக்கிறோம். இங்கு 63 நாயன்மார்களுக்கும் நடக்கின்ற வழிபாடு பக்தர்களால் மிகவும் சிறப்பாக போற்றி செய்யப்படுகின்றது. வைகாசி மூலத்தன்று ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதமான குரு பூசை இருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமானுக்கு யாழ் வாசித்து அவர் உடனே கோயில்தோறும் சென்று அவரோடு இசைப்பயணம் செய்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவருடைய துணைவியார் மதங்க சுலாமணியார் இருவருக்குமே அதே வைகாசி மூலம் குரு பூசை. அடுத்ததாக அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய பக்தி பயணத்திலே உடன் சென்ற திருநீலநக்க நாயனார் என்பவர் மிகவும் முக்கியமானவர். அந்த திருநீலநக்க நாயனார் ஞானசம்பந்த பெருமானையே வழிபட்டு இறையருள் பெற்றவர். அவருடைய குரு பூசையும் வைகாசி மூலம். முருகநாயனார் என்பவரும் திருஞான சம்பந்தருடைய மிகச்சிறந்த ஒரு அடியவர். எனவே சிவபெருமானுடைய அடியவரை விட அடியார்க்கும் அடியாராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானை வழிபட்டு முக்தி அடைந்தவர்கள் தான் இந்த முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் போன்றவர்கள் எல்லாம். எனவே அந்த குரு பூசை திருநாளிலே அவருடைய அபிஷேக ஆராதனைகளையும் அவருடைய திரு வரலாற்றையும் கேட்பதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் 16 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியவர். 637 புதியுகம் 637 அவர் பிறந்ததாகவும் அதிலிருந்து 16 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தையே நமக்காக வாழ்ந்து அருள் வாழ்க்கையிலே 3 வயதிலே ஞானப்பால் உண்டு. அந்த ஞானப்பாலை குடித்த உடனே பெருகி சிவஞானம் பெற்று பலவிதமான 25 அற்புதங்கள் செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்தர். 276 பாடல் பெற்ற கோயில்களிலும் சென்று பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய குருபூசையும், திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய குருபூசையும், முருகநாயனாருடைய குருபூசையும் நாம் கண்டால் அவருடைய திருவுருளை பெற்று மகிழலாம்.